ஓம் சக்தி பராசக்தி. பிள்ளையார குட்டிக்கோங்க. சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது சர்வவிக்ன உபசாந்தயே. ஓம் ஓம் சொல்லுங்க. வக்கரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. எல்லாம் வல்ல வேழமுகத்து விநாயக பெருமான் திருவருள் துணை கொண்டும் குருவருள் துணை கொண்டும் அருள்மிகு அன்னை சாந்தஸ்வரூபிணி வேங்குலி அம்மன் திருவருளோடும் குலதெய்வத்தை சாப்பிட்றாங்க. எங்களது குலதெய்வங்கள் திருவருள் துணையோடும் இஷ்ட தெய்வங்கள் அனுக்கிரகத்தோடும் நிகழும் பராபவ வருஷம் ஆனி மாதம் வளர்பிறை பஞ்சமி திதி வெள்ளிக்கிழமை மகநட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் வெங்குலி அம்மன் ஆலயத்தில் நடைபெறும் குங்குமார்ச்சனை நல்ல முறையில் நடைபெற்றிடவும் நாங்களும் எங்களது குடும்பத்தினர் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வமும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திடவும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் கைகூடவும் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு விரைவில் குழந்தை செல்வம் கிடைத்திடவும் கர்ப்பம் தரித்த கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவமாகி தாயும் சேயும் நலமாக இருந்திடவும் எங்களது தொழில் வியாபாரம் உத்தியோகம் அனைத்தும் நியாயமான முறையிலே சிறந்த லாபத்தோடு நடைபெற்றிடவும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வும் உரிய ஊதிய உயர்வும் கிடைத்திடவும் வேலையில்லாதவர்களுக்கு இறைவன் அருளால் விரைவில் நல்ல உத்தியோகம் கிடைத்திடவும் எங்களது குடும்பமானது இப்பூவுலகில் சூரிய சந்திரர் பிரவேசிக்கும் காலம் வரையில் வாழையடி வாழையாக தலை தோங்கிடவும் நீண்ட நாள் நோய்களினால் அவதி புரிபவர்கள் அந்த நோய்களிலிருந்து விடுபட்டு நல்வாழ்க்கை வாழ்ந்திடவும் நீண்ட நாள் கடன் தொல்லைகள் நீங்க பெற்றிடவும் எங்களது குழந்தைகள் நல்ல முறையில் கல்வி கற்று சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்றிடவும் இந்த ஆலய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய நல்லுள்ளம் கொண்ட அனைவரும் உபயதாரர்கள் அனைவரும் எல்லா நலன்களும் எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திடவும் எங்களாலான சக்திக்கு உட்பட்டும் பக்திக்கு உட்பட்டும் இந்த பூஜைகளை செய்கிறோம். ஏற்றுக்கொண்டு நல்ல பலன்களையும் வரங்களையும் தந்தருளுமாறு பிரார்த்தனை செய்கிறோம். ஓம் அப்படின்னு விநாயகர் பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க. ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகன்னிகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் கடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் தூமகேதவே நமஹ, ஓம் கணாதக்ஷாய நமஹ, ஓம் பாசந்திராய நமஹ, ஓம் வக்ரதுண்டாய நமஹ, ஓம் சூர்பகர்ணாய நமஹ, ஓம் ஹேரம்பாய நமஹ, ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமஹ, துர்வாவில்வப்ரியாய நமஹ, பக்த விக்ன விநாசகாய நமஹ, ஸ்ரீ மகாகணபதயே நமஹ, செல்வகணபதே நமஹ. நானாவித பரிமளபத்த புஷ்பாணி சமர்ப்பயாமி. நல்லா விநாயக பெருமான பிரார்த்தனை பண்ணிட்டு மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்யுங்க. எல்லா வளத்தோடும் என்றும் நலம் பெற வல்லாய் திருமகளே மகாலட்சுமியை வந்திடுக சொல்லாலே ஆடி வரவுகிறோம் பார்ப்போல எங்கள் மனையில் கூடி வருவாய் உழைந்து. குங்குமார்ச்சனை பண்ணிட்டே இருந்தாங்க.
ओम प्रकृत्यै नमः, ओम विकृत्यै नमः, ओम विद्याय नमः, ओम सर्वभूतहितप्रदाय नमः, ओम श्रद्धाय नमः, ओम विभूत्यै नमः, ओम परमात्मिकाय नमः, ओम वासे नमः, ओम पद्मालयाय नमः, ओम पद्माय नमः, ओम सुश्रये नमः, ओम स्वाहाय नमः, ओम स्वदाय नमः, ओम सुदाय नमः, ओम धन्याय नमः, ओम हिरण्मये नमः, ओम लक्ष्मी नमः, ओम नित्यपुष्टाय नमः, ओम विभावये नमः, ओम आदित्ये नमः, ओम दित्ये नमः, ओम दीप्ताय नमः, ओम वसुधाय नमः, ओम वसुधारिण्ये नमः, ओम कमलाय नमः, ओम कांताय नमः, ओम कामाय नमः, ओम श्रोतरंभवाय नमः, ओम अनुग्रहप्रदाय नमः, ओम बुद्धये नमः, ओम अनकाय नमः, ओम हरिवल्लभाय नमः, ओम अशोकाय नमः, ओम अमृताय नमः, ओम दीप्ताय नमः, ओम लोकशोकविनाशिन्ये नमः, ओम धर्मनिलयाय नमः, ओम करुणाय नमः, ओम लोकमात्रे नमः, ओम पद्मप्रियाय नमः, ओम पद्महस्ताय नमः, ओम पद्माप्ते नमः, ओम पद्मसुन्दरे नमः, ओम पद्मोद्भवाय नमः, ओम पद्ममुखे नमः, ओम पद्मनाभप्रियाय नमः, ओम रमाय नमः, ओम पद्ममालाधराय नमः, ओम देव्यै नमः, ओम पद्मिन्यै नमः, ओम पद्मकन्दिन्यै नमः, ओम पुण्यकान्ताय नमः, ओम सुप्रसन्नाय नमः, ओम प्रसादाभिमुखे नमः, ओम प्रभाय नमः, ओम चंद्रवदनाय नमः, ओम चंद्राय नमः, ओम चंद्रसहोदरे नमः, ओम चतुर्भुजाय नमः, ओम चतुर्रूपाय नमः, ओम इंद्राय नमः, ओम इंदुशीतलाय नमः, ओम आक्रादजनन्ये नमः, ओम पुष्ये नमः, ओम शिवाय नमः, ओम शिवकर्ये नमः, ओम सत्ये नमः, ओम विमलाय नमः, ओम विश्वजनन्ये नमः, ओम पुष्ये नमः, ओम धारित्र्ये नमः, ओम प्रीतिपुष्करण्ये नमः, ओम शांताय नमः, ओम शुक्लमाल्यापराय नमः, ओम श्रिये नमः, ओम भास्कर्ये नमः, ओम बिल्वनिलयाय नमः, ओम वरारोहाय नमः, ओम यशस्विन्ये नमः, ओम वसुन्धराय नमः, ओम उदारांगाय नमः, ओम हरिण्ये नमः, ओम हेममालिन्ये नमः, ओम धनदानिकर्ये नमः, ओम सिद्धये नमः, ओम सत्रेण सौम्याय नमः, ओम सुप्रधाय नमः, ओम निर्वैष्णवकदानन्दाय नमः, ओम वरलक्ष्मी नमः, ओम वसुप्रदाय नमः, ओम शिवाय नमः, ओम हिरण्यपराकाराय नमः, ओम समुद्रतनयाय नमः, ओम जयाय नमः, ओम मंगलाय नमः, ओम विष्णुवक्षस्थलस्थिताय नमः, ओम विष्णुपते नमः, ओम प्रसन्नाक्षे नमः, ओम नारायणसमाश्रिताय नमः, ओम धारित्रवंशिन्ये नमः, ओम देव्यै नमः, ओम सर्वोपद्रववारिण्ये नमः, ओम नवदुर्गाय नमः, महाकाल्ये नमः, ओम ब्रह्मविष्णुशिवात्मिकाय नमः, ओम त्रिकालज्ञानसम्पन्नाय नमः, ओम भुवनेश्वरी नमः, ओम महालक्ष्मी नमः, कुङ्कुमार्चनं सम्पूर्णम्. सन्तोषம். சாந்த சுரூபிணி ஸ்ரீ வேம்புலியம்மனுடைய பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அம்மன் திருவருளால் நம்ம ஆலயத்தில் எல்லா பூஜைகளும் பக்தி கிரமமாக நடந்துட்டுருக்கு. அடுத்து வரக்கூடிய வைபவம் வந்து நம்ம ஆலயத்தில் வந்து அண்ணாமலையார் பிரதிஷ்டை தான். ஸோ வரக்கூடிய திங்கட்கிழமை, நாளை மறுநாள் இல்லாத அடுத்த திங்கட்கிழமை 29ஆம் தேதி அன்றைக்கி தான் இந்த வைபவம். காலையில் 9:15 மணிக்கு விநாயகர் பூஜை அது நடக்கும். அப்புறம் 9:30 மணிக்கு அண்ணாமலையார் பிரதிஷ்டை 9:30 மணிக்கு. 9:45க்கு பஞ்சாட்சர ஹோமம் மற்றும் ருத்ர ஹோமம். 10:30 மணிக்கு 10:25க்கு வந்து பூர்ணாதி, அப்புறம் தீபாராதனை இதெல்லாம் நடக்கும். ஸோ 9லேருந்து 10:30 மணி வரைக்கும் நிகழ்வுகள் நடக்க இருக்கு. நம்ம வீட்டில் அதுக்கு தகுந்தா சொல்ல செஞ்சுட்டு நம்ம எல்லாம் கிளம்பிட்டு நல்லது. இது வந்து பிரதிஷ்டைன்றது வந்து அந்த விக்கிரகத்துக்கு உயிர் ஊட்டுதல் பிரதிஷ்டைப்பட்டது. அதுக்கப்புறமா நம்ம எந்த அளவுக்கு பக்தி செலுத்துகிறோம், எந்த அளவுக்கு வந்து இந்த பூஜைகள் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய தன்மையானது உயரும். அதனால் இப்போ எப்படி அம்பாளுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து நல்ல ஜபங்களும் பூஜைகளும் பண்ணுறோமோ அதே போல் அடுத்த நம்ம சிவபெருமானுக்கும் தொடர்ந்து பூஜைகள் செய்ய முயற்சி செய்வோம். இதெல்லாம் பண்ணுறதுனால இந்த பகுதி வாழ் மக்கள் எல்லாருக்கும் நல்ல பலன் கிடைக்கும். நம்ம நோக்கம் வந்து எவ்வளோ பேர் எண்ணிக்கை வராங்கன்றது. ஆனால் இந்த இடம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பூஜை பண்ணுறோமோ திடீர்னு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க ஏதாவது கஷ்டம்ட்டு இங்கே வந்து உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது அவங்க நிம்மதியாக போகும். அப்படி இருக்கிறதுக்கு பிரதான காரணம் வந்து
அடியார் பெருமக்களுடைய பக்தி தான். நம்ம எந்த அளவுக்கு பக்தி செலுத்தணுமோ பக்தர்கள் கூடுற இடத்துல பகவான் கண்டிப்பாக வருவாங்க அப்படின்றது தான் வந்து இது வரைக்கும் நம்ம பெரியவங்க சொன்னது. அதனால் நம்ம தொடர்ந்து பூஜைகள் பண்ணுறது நம்ம குடும்பத்துக்காக மட்டுமல்ல, இங்கே கோவிலுக்கு வரக்கூடிய அடியார்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், இந்த பகுதி வாழ் மக்கள் எல்லாரும் குடும்ப ஒற்றுமையோடு நிம்மதியாக இருக்கணுங்கிறது தான் பிரதான நோக்கம். அதே போல் நம்ம ஆலயத்தில் வந்து தினசரி நான் வந்து இந்த லட்சார்ச்சனைக்கு பண்ணிகிட்ருக்கோம். துர்க்கை அம்மனுடைய நாமங்கள் சொல்லி குங்குமார்ச்சனை பண்ணி அந்த குங்குமம் தான் நம்ம கோவிலில் எடுக்கிறோம். இப்போ கடையிலேருந்து அந்த குங்குமம் வாங்கி அப்படியே கொடுக்கறது பண்ணுறதில்லை. அதனால் வந்து இங்கே கொடுக்குற குங்குமம் எல்லாமே வந்து ஜபங்கள் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுக்குறோம். நம்மளுடைய நோக்கம் வந்து கோடிக்கணக்கான ஜபங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நமக்கு சக்தி கொடுத்துட்டு எவ்வளோ நேரம் பண்ண முடியுமோ காலையில் நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டே வரோம். இந்த பிராண பிரதிஷ்டை பண்ணக்கூடிய நாட்களில் அடியார் பெருமக்கள் ஏதாவது செய்யணும் இருந்தீங்கன்னா ஆலயத்துக்கு செய்யலாம். என்னென்னலாம் பண்ணலான்னா, இந்த வெட்டிவேர் மாலை முடிஞ்சதுன்னா ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். அதே போல் சிவபெருமானுக்கு வஸ்திரங்கள் வேஷ்டி அது வாங்கி கொடுக்கலாம். ஹோம திரவியங்கள் யாராவது வாங்கி கொடுக்குறதுனா கொடுக்கலாம். அதே போல் கற்பூரம், நல்லெண்ணெய் இந்த மாதிரி விஷயங்கள் ஆலயத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். இதுக்கப்புறம் தீபாராதனை. இன்னைக்கு நம்ம இந்த ரேவதி அம்மாவுடைய அவங்களுடைய பேத்தி இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற சின்ன குழந்தை. அந்த குழந்தைக்கு இன்னைக்கு அவங்க பேரில் குழந்தைக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க, பிரசாதமாக கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தை நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வாழணும்ட்டு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம். எல்லாம் அம்மாவுக்கிட்ட அந்த குழந்தைக்கு நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்ட்டு உங்களுடைய சின்ன விருப்பம். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்ன புகழ் போலே, உலகால் புலவர் தமிழ் போலே, 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, குறையாது வளரும் பிறையாக, குவியாத குமுத மலராக, குறையாது வளரும் பிறையாக, குவியாத குமுத மலராக, குன்றாத நவநிதியாக, குன்றாத நவநிதியாக, துள்ளி குதித்தோடும் ஜீவநதியாக, நீ வாழ்க நீ வாழ்க, 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க என்று ஆலயத்தின் சார்பிலே குழந்தைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது நம்ம ஏற்கனவே வந்து ஆலயத்தில் எல்லாத்துக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம், குழந்தைகளுடைய பிறந்த நாள் இருந்ததுன்னா நம்ம கேக்கெல்லாம் வெட்டுவோம், நண்பர்கள் சுற்றத்தாரெல்லாம் கூப்பிட்டு வீட்டை செலிப்ரேட் பண்ணுறது. அதே மாதிரி நேரத்தில் நம்ம ஆலயத்துக்கு வந்து குழந்தைங்க பிறந்தனால நம்மளால் முடிஞ்ச பிரசாதம் செய்கிறதோ இல்லை ஏற்பாடு முடியுமோ பிரசாதம் செஞ்சோம் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி குழந்தைங்க கையினால் கொடுக்கச்சு அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு வருஷமும் பிறந்த நாள் இப்போ கோவிலுக்கு வரணும் அப்படிங்கிற பழக்கம் வரும் அப்படிங்கிறத ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க ரேவதி அம்மா, ரொம்ப சந்தோஷம். அதே போல் நமது ஆலயத்தில் வந்து சிவன் பிரதிஷ்டை பண்ணுறோம் இல்லையா, அந்த சிவன் வந்து ஜலத்தில் மற்ற இதிலெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து நம்ம மூலஸ்தானத்தில் அம்பாளுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம். ஒரு சின்ன அண்டாவில் வச்சுருக்கோம். அதில் தான் இப்போ சிவபெருமானும் நந்தி இருக்காங்க. திங்கட்கிழமை 29ஆம் தேதி அன்றைக்கி அங்கேருந்து எடுத்து நம்ம பிரதிஷ்டை செய்வோம். போன வாரத்தில் ஒரு நாள் வந்து ஒரு குழந்தை ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் போகிறதுக்கு கோயில் வந்துட்டு போனாங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேர் வந்து கோயிலை வணங்கிட்டு போனாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் இல்லையா, நம்ம குழந்தைக்கு ஒரு நல்லது நடக்குது, முதல்ல கோயிலுக்கு வரணும். அதுதான் ரொம்ப சிறந்த பண்பு. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து வந்து பக்தியாக இருக்கிறத சொல்லிக் கொடுக்குறது தான் ரொம்ப பெரிய சொத்து. அதுக்கப்புறம் தான் அவங்க எந்த திறமை வளர்த்துன்றாலும் அந்த பக்தியோடு சேரும்போது தான் அது அவங்கள பாதுகாக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து அந்த அதுவே அவங்களுக்கு எதிர்ப்புறையாக அமையும். ஸோ எல்லோரும் அம்பாவை நமஸ்காரம் பண்ணும்போது தியானம் பண்ணிக்கோங்க. நம்ம கோவிலில் சிவபெருமான் வந்து பிரதிஷ்டை பண்ணுறது ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு நபர் முயற்சி மாதிரி கிடையாது. நம்ம கோவிலில் பக்தர்கள் நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணுறது தான். எல்லோருடைய பிரார்த்தனையும் தான் அது பலிக்கும்.
ஓம் சக்தி. திங்கட்கிழமை நாளைக்கு மறுநாள் திங்கட்கிழமை ஆணி திருமண தினத்துக்காக நம்ம சிவநாம ஜபம், சிவபெருமானுடைய பாடல்கள் இதெல்லாம் நம்ம பாடுற மாதிரி 7 மணிலேருந்து 6லேருந்து 7 பாட்டு கிளாஸ் இருக்கும். அதனால் 7 மணிக்கு மேலே இந்த நிகழ்வு, அதனால் அவசியம் வந்து எல்லோரும் கலந்துக்கோங்க. நம்ம பிரதிஷ்டை பண்ணுறதுனால இன்னும் வந்து நல்லா பிரார்த்தனை செய்வோம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய திங்கட்கிழமை இன்னும் நல்ல முறையில் நடக்கணும், சிவபெருமான் இங்கே தங்கி இருந்து எல்லாருக்கும் அருள் பாலிக்கணும், நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்வோம். சேலையூரில் ஒரு கோவில் இருக்குது, விநாயகர் கோவில், ராஜராஜேஸ்வரி நகர்னு ஒரு கோவில். அந்த கோவில் பிரதிஷ்டை, விநாயகர் பிரதிஷ்டை வாட்டி பண்ணுற சமயத்தில் நான் நேஷனல் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட் 6வது 7வது படிச்சுட்டு ஞாபகம் இல்லை. அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கோவிலில் பசங்கள்லாம் ஜபம் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட 1000கணக்கான பேர் விநாயகர் ஜபம் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த கோவில் மிக மகத்துவம் வாய்ந்த கோவிலாக ராமநவமி உற்சவம் எல்லாம் பிரமாதமாக நடக்குது. அந்த கோவில் வந்து அந்த ஊருக்கே ஒரு முன்னுதாரணமாக கோவிலாக இருக்காரு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அன்னைக்கு சிவநாமம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துடைய வேல்யூ, மதிப்பு இன்னும் ஜாஸ்தியாகணுன்றதுக்காக நம்ம திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம சிவநாமம் ஜபம் செய்வோம். ஓம் நம சிவாய். ஓம் ஸ்ரீ ओम श्री महागणपते नमः। आदिपराशक्ति माता की जय। नमः पार्वती पदे महादेवा। तेन्नाडुडे शिवने पोट्री, नाटवर्क देवा पोट्री, ஏகம் கத்துரையந்தாய் போற்றி, வாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ओम बुद्धोत्सव सर्वनिर्भर सदिमगदियो नापुरो ध्यान सगेतको वाक्यं प्रत्ययन वरंजय वरदाव समसिवं गणाय स्वाहा बाणाय स्वाहा स्वाहा समानाय स्वाहा गोमय
ஓம் நம சிவாய. ஓம் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே திரம்புகே கௌரி Shivaya
இடக்கை தங்கு சக்கரம் வழக்கை சூட மாமலை எடுத்த பாடனி மொழி என் திசைக்கும் அப்புறம் ஒரு கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரோ. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. உருவமல்ல விரையுமல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல மருவமல்ல நாதமல்ல மற்றதல்ல அற்றதல் பெரியதல்ல சிறியதல்ல போகுமாவிதானுமல்ல அரியதாக நின்ற நேர்மையாவர் காண வல்லரோ. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. மண்டலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவா வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று தொழுவா நங்கலம் கவிழ்ந்த போது நாளும் என்று போடுவா என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. ஆணவம் தெளித்திலே அண்டமும் அகண்டமும் ஆணவம் தெளித்திலே ஆதியானமும் வரும் ஆணவம் தெளித்திலே அகரமும் மகரமும் ஆணவம் தெளித்திலே அடக்கராவலுற்றதே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. நினைப்பதொன்று கண்டிலே நீ இல்லாது வேறில்லை நினைப்புமாய் மறக்குமாய் நின்ற மாய்கை மாய்கையை அனது மாயமெண்டமாய் அனாதி உன் அனாதியா எனக்கு நீ உனக்குள் நான் இருக்கமாறியங்கனே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. பன்று நான் பறித்திருந்த பன்மலர்கள் எத்தனை பாரிலே ஜெபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை மின்னராய் திரிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்ததெத்தனை. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. அம்பளத்தை அம்பு கொண்டு அசங்கின்றால் அசங்குமோ கம்பமற்ற பாக்கடல் கல்கேற்ற கலங்குமோ இன்பமற்ற யோகியே இரு வந்து அணுகுமோ செம்பொன் அம்பளத்துளே சிவாயமே. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. அவ்வெனும் எழுத்தினால் மேலுமாகினான் பூவெனும் எழுத்தினால் ஒரு தரித்து நின்றனை மாவெனும் எழுத்தினால் மயங்கினார்கள் ஐயகம் அவ்வும் அவ்வுமாய் அமர்ந்ததே சிவாயமே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. மூன்று மண்டல
திகழும் நமசிவாய மஞ்சளுக்கும் பிராணமான மாய்கையே நமசிவாய மஞ்சளுக்கும் நம்முளே இருக்கவே நமசிவாய உண்மையை நன்குரை செய்நாதனே ஓம் நம சிவாய 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 இல்லை 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 என்று எம்புகின்ற ஏழைகா இல்லை என்று நின்ற ஒன்று இல்லை என்னலாகுமோ இல்லை அல்ல என்று வல்ல இரு ஒன்று நின்றதை எல்லை கண்டு கொண்டோதிரு சிவாய ஓம் நம 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 சிவாய கார 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 காவல் கூலி காவலன் கோர 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 நின்ற புண்ணியன் மாற 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 மரங்களேலும் கேதசி ராம 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 என்னும் நாமமே ஓம் நம சிவாய 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 விண்ணிலுள்ள தேவர்கள் அறியநாதமே பொருள் கண்ணிலானியாகவே கலந்து நின்ற எம்பிரான் மண்ணிலா பிறப்பருத்து மலரடிகள் வைத்த பின் அண்ணலாரும் எம்முள்ளே அமர்ந்து வாழ்வரும் ஓம் நம சிவாய 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 அகரமான தம்பலம் நனதியான தம்பலம் மகரமான தம்பலம் உண்மையான தம்பலம் மகரமான தம்பலம் வடிவமான தம்பலம் விகாரமான தம்பலம் சிவாயமே ஓம் நம சிவாய 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 உண்மையான மந்திரம் ஒளியிலே நன்மையான மந்திரம் சமதரூபமாகிய பெண்மையான மந்திரம் விரைந்து நீரானது உண்மையான மந்திரம் சிவாய